ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு ராகி மாவு வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம், அதே போல் ஸ்நாக்காகவும் கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ப்ரோட்டீன் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால வளர்கிற பசங்களுக்கு கட்டாயமாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கெச்சப் வச்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி அது போல் வச்சு கொடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. பச்சை பயிரை வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பயிறு முழுகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்து 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கோங்க. காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க. நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா பகல் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு. அந்த தோலெல்லாம் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்படி நசுக்குனிங்கன்னா தோலெல்லாம் தனியாக வருது, பருப்பெல்லாம் உடையுது பாருங்கள், பர்ஃபெக்டாக ஊறி இருக்கு. இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இதுக்கப்புறம் பெரிய சைஸு ஸ்பூனால் 2 ஸ்பூனு ரவை எடுத்துக்கோங்க, வெள்ளை ரவை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுங்க. லைட்டாக கோர்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப கொரப்பாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பச்சை பயிறு அளந்தோம் பாருங்கள், அதே கப்பால் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடாலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பொழுதும் இருக்கிற தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுலில் நான் வந்து 2 வெங்காயம் 2 கேரட் துருவி வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3ஐயும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, பன்னீர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட இல்லை, இதனால் இது 3 மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் இடித்த மிளகு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மாவில் கொத்தமல்லி இலை சேர்த்ததுனால நான் இதில் வந்து கொத்தமல்லி இலை சேர்க்கல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஃபைனாக சாப் பண்ணி இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசைகளில் ஹீட் பண்ணி குட்டி குட்டி தோசையாக நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாவு வந்து நீங்கள் மெலிசாக ஊற்றினாலும் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். அதனால் நீங்கள் தாராளமாக கிறிஸ்பி தோசை கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக ஊத்தப்பம் மேலே போட்டு எடுத்துக்கிறேன். அதே போல் நான் பேக்கிங் சோடா சேர்க்கல. உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பமாக இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது சேர்க்காமலேயே ரொம்ப சாஃப்டாக வரும் தோசை. இப்போ வெங்காயம் கேரட் இதெல்லாம் மேலே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு கீழே வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நீங்கள் இதே தின்னா தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. நான் வெளியில் எடுத்துக்கிறேன், பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கட்டாயமாக இந்த ரெசிபியை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.